மணியாபரணம் பலவகை சூடும் அருணாச்சலனே போற்றி. ஹரவும் நம சிவாய. மலையே நம சிவாயம், மலரே நம சிவாயம், சிலையே நம சிவாயம், சிகரம் நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. கம்பத்திளையான் குகனை கண்ணில் படைத்த சிவனே போற்றி. சிவவும் நம சிவாய. நம்பிய நெஞ்சில் நலமே அடிக்கும் நாகாபரணா போற்றி. ஹரவும் நம சிவாய. திருவே நம சிவாயம், தெளிவே நம சிவாயம், கருவே நம சிவாயம், கனிவே நம சிவாயம். அருணை நகரச் சிகரம் விரிந்த அக்னிலிங்கனே போற்றி. சிவவும் நம சிவாய. கருணை வேண்டி காலடி பணிந்து சரணம் செய்தோம் போற்றி. ஹரவும் நம சிவாய. பெண்ணும் நம சிவாயம், ஆணும் நம சிவாயம், எண்ணம் நம சிவாயம், ஏகம் நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. மூன்று மூர்த்திகளின் வடிவாய் எழுந்த முக்கண் அரசே போற்றி. சிவவும் நம சிவாய. தோன்றி வளர்ந்து துலங்கிடும் கதிரே சூலநாதனே போற்றி. ஹரவும் நம சிவாய. ஒளியே நம சிவாயம், உணர்வே நம சிவாயம், வெளியே நம சிவாயம், திசையே நம சிவாயம். மோன வடிவாகி மோகனம் காட்டும் மூர்த்திலிங்கனே போற்றி. சிவவும் நம சிவாய. ஞானம் வழங்கி நத்கதி அருளும் நந்தி வாகனா போற்றி. ஹரவும் நம சிவாய. ராகம் நம சிவாயம், ரகசியம் நம சிவாயம், யோகம் நம சிவாயம், யாகம் நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. அர்த்தநாரியாய் வித்தகம் செய்யும் அருணாச்சலனே போற்றி. சிவவும் நம சிவாய. நர்த்தனம் தாண்டவம் நாடகமாடும் நாகநாதனே போற்றி. ஹரவும் நம சிவாய. அதிர்வும் நம சிவாயம், அசைவும் நம சிவாயம், நிலையும் நம சிவாயம், நிறைவும் நம சிவாயம். ரமண முனிக்கு ரகசியம் சொன்ன ராஜலிங்கனே போற்றி. சிவவும் நம சிவாய. இமையோர் தலைவன் பதவியும் வழங்கும் ஈச மகேசா போற்றி. ஹரவும் நம சிவாய. கோடையும் நம சிவாயம், கொண்டலும் நம சிவாயம், வாடையும் நம சிவாயம், தென்றலும் நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய.
பரணி தீபமாய் தரணியில் ஒளிரும் பரமேஸ்வரனே போற்றி. சிவ ஓம் நம சிவாய. ஹர ஹர என்றால் வரமழை பொழியும் ஆதிலிங்கனே போற்றி. ஹர ஓம் நம சிவாய. சித்தி நம சிவாயம், முக்தி நம சிவாயம், பக்தி நம சிவாயம், சக்தி நம சிவாயம். கார்த்திகை திருநாள் உற்சவம் காணும் தீபச் சுடரே போற்றி. சிவ ஓம் நம சிவாய. தீர்த்தம் யாவிலும் நீராடிடுவாய் அருணாச்சலனே போற்றி. ஹர ஓம் நம சிவாய. நிலவே நம சிவாயம், நிஜமே நம சிவாயம், தலையே நம சிவாயம், நினைவே நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. 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 சுற்றிட சுற்றிட வெற்றிகள் வழங்கும் சோணாச்சலனே போற்றி. சிவ ஓம் நம சிவாய. பொற்சபை தன்னில் அற்புத நடனம் புரியும் பரனே போற்றி. ஹர ஓம் நம சிவாய. லிங்கம் நம சிவாயம், லீலையும் நம சிவாயம், கங்கையும் நம சிவாயம், கருணையும் நம சிவாயம். சோனை நதி தீரம் கோயில் கொண்ட அருணாச்சலனே போற்றி. சிவ ஓம் நம சிவாய. வானவெளிதனை கோபுரமாக்கி மலையில் நிறைந்தாய் போற்றி. ஹர ஓம் நம சிவாய. செல்வம் நம சிவாயம், சீரும் நம சிவாயம், வில்வம் நம சிவாயம், வேஷம் நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. 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 ஆதிரை அழகா உடை மேலே அமரும் தலைவா போற்றி. சிவ ஓம் நம சிவாய. வேதியர் போற்றும் வெண்ஜடை இறைவா வேத பொருளே போற்றி. ஹர ஓம் நம சிவாய. முதலும் நம சிவாயம், முடிவும் நம சிவாயம், இடையும் நம சிவாயம், விடையும் நம சிவாயம். நாகமுடியுடன் யோகம் புரியும் நாகேஸ்வரனே போற்றி. சிவ ஓம் நம சிவாய. வேக நடுவிலே திருநீரணியும் அருணேஸ்வரனே போற்றி. ஹர ஓம் நம சிவாய. அம்மையும் நம சிவாயம், அப்பனும் நம சிவாயம், நன்மையும் நம சிவாயம், நாதனும் நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. 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 அடிமுடி இல்லா ஆனந்த வடிவே அண்ணாமலையே போற்றி. சிவ ஓம் நம சிவாய. அம்மையப்பனாய் அகிலம் காக்கும் அமுதீஸ்வரனே போற்றி. ஹர ஓம் நம சிவாய. அதுவும் நம சிவாயம், இதுவும் நம சிவாயம், எதுவும் நம சிவாயம், எதிலும் நம சிவாயம். விடயாம் காளை வாகனம் ஏறி வெண்ணில் வருவாய் போற்றி. சிவ ஓம் நம சிவாய. வேண்டிய கணமே எண்ணிய கணமே கண்ணில் தெரிவாய் போற்றி. ஹர ஓம் நம சிவாய. சூலம் நம சிவாயம், சுகமே நம சிவாயம், நீலம் நம சிவாயம், நித்தியம் நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய.
நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. பௌர்ணமி நாளில் பிறை நிலவணியும் மகாதேவனே போற்றி. சிவவும் நம சிவாய. ஔஷதமலையாய் பிணிகள் தீர்க்கும் அருணாச்சலமே போற்றி. ஹரவும் நம சிவாய. தீபம் நம சிவாயம் திருவருள் நம சிவாயம். ரூபம் நம சிவாயம் ருத்ரம் நம சிவாயம். பனி கைலாயம் தீவடிவாகிய அண்ணாமலையே போற்றி. சிவவும் நம சிவாய. தனிவடிவாகிய தென்னாடுடையாய் திருவருணேசா போற்றி. ஹரவும் நம சிவாய. எங்கும் நம சிவாயம் எல்லாம் நம சிவாயம். எழிலும் கட்டி மேளம் கட்டி மேளம்.
நாளும் உனை மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். உன்னுதிரம் போலே நான் பொன்னுடலில் ஓடுவேன். உன்னுடலில் நான் ஓடி உள்ளழகை தேடுவேன். தோகை கொண்டு நின்றாடும் தேங்கரும்பு தேகம், முந்தி வரும் தேன் வாங்கி பந்தி வைக்கும் நேரம். அம்புகள் பட்டு நரம்புகள் சுட்டு வம்புகள் என்ன வரம்புகள் விட்டு ஒரு நாளும் உனை மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். விழியோடு இமை போலே விலகாத நிலை வேண்டும். இணையான இளமானே துணையான இளமானே, இணையான இளமானே துணையான இளமானே. ஒரு நாளும் உனை மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். கட்டில் இடும் சூட்டோடு தொட்டில் கட்டு அன்னமே, முல்லை கொடி தரும் அந்த பிள்ளை கனி வேண்டுமே. உன்னை ஒரு சேய் போலே என் மடியில் தாங்கவா, என்னுடைய தாலாட்டில் கண்மயங்கி தூங்கவா. ஆரீராரோ நீ பாட ஆசை உண்டு மானே. 6 7 கேட்டாலும் பெற்றெடுப்பேன் நானே. முத்தினம் வரும் முத்து தினம் என்று, சித்திரம் வரும் விசித்திரம் என்று. ஒரு நாளும் உனை மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். விழியோடு இமை போலே விலகாத நிலை வேண்டும். இணையான இளமானே துணையான இளமானே. என்னையாளும் எஜமானே, என்னையாளும் எஜமானே. தவமின்றி கிடைத்த வரமே, இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. தவமின்றி கிடைத்த வரமே, இனி வாழ்வில் எல்லாம்
நடந்திடும் பாதையாகிறேன். நீ சூரியன் நானாள் கடல் என் மடியில் உன்னை ஏந்தினேன். தவமின்றி கிடைத்த வரமே. இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. கடிவாளம் இல்லாத காற்றாக நாம் மாற வேண்டாமா வேண்டாமா? கடிகாரம் இல்லாத ஊர் பார்த்து குடியேற வேண்டாமா வேண்டாமா? கை கோர்க்கும் போதெல்லாம் கைரேகை தேயட்டும். முத்தத்தின் எண்ணிக்கை முடிவென்று போகட்டும். பகலெல்லாம் இரவாகி போனால் என்ன? இரவெல்லாம் விடியாமல் நீண்டால் என்ன? நம் உயிர் ரெண்டும் உடல் ஒன்றில் வாழ்ந்தால் என்ன? தவமின்றி கிடைத்த வரமே. இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. சூடான இடம் வேண்டும், சுகமாகவும் வேண்டும். தருவாயா தருவாயா? கண் என்ற போர்வைக்குள் கனவென்ற மெத்தைக்குள் வருவாயா வருவாயா? விழுந்தாலும் உன் கண்ணில் கனவாக நான் விழுவேன். எழுந்தாலும் உன் நெஞ்சில் நினைவாக நான் எழுவேன். மடிந்தாலும் உன் மூச்சின் சூட்டால் மடிவேன். பிறந்தாலும் உன்னையே தான் மீண்டும் சேர்வேன். இனி உன் மூச்சை கடன் வாங்கி நான் வாழுவேன். தவமின்றி கிடைத்த வரமே. இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. நீ சூரியன் நான் வெண்ணிலா, உன் மொழியால் தானே வாழ்கிறேன். நீ சூரியன் நான் தாமரை, நீ வந்தால் தானே மலர்கிறேன். நீ சூரியன் நான் வான்முகில், நீ நடந்திடும் பாதையாகிறேன். நீ சூரியன் நானாள் கடல் என் மடியில் உன்னை ஏந்தினேன். தவமின்றி கிடைத்த வரமே. இனி வாழ்வில் It's an immense pleasure to share your goal today. Always being a loving team in sunny and stormy weather. 40 years you've been together. Deserves a celebration one day. My dear Aya, you always know just what to do to make me feel more. So you always comfort me and make me feel more at home. When it comes to this. மணிவிழா வாழ்த்து மடல் மணிவிழா நாயகர் ராமநாதன் செட்டியார், மணிவிழா நாயகி கலைச்செல்வி ஆட்சி. பிள்ளைகள் திருமணம் காண்பது உரியது, பெற்றோர் திருமணம் காண கிடைப்பது அரியது.
காசு பணம் இருந்தாலும் கற்கண்டு வாழ்வானாலும் ஆசி இருந்தால் மட்டுமே அமையும் மணிவிழா. ஐயா அப்பத்தா மணிவிழா காண வேகம் பேசிய யாவரும் இங்கே. பின்லாந்து அமெரிக்கா நாடுகளிலிருந்து பறந்து வந்தோம் பறவைகள் போலே. அலைகள் உரைத்து வரும் புது வெள்ளம் போல அன்பு வெள்ளம் பொங்கிட வந்தோம். சிறகுகள் விரித்து சிட்டுக்குருவிகள் போல உம் மடியில் வந்து தவழ்ந்திட வந்தோம். தவழ்ந்திட வந்தோம். மணிவிழா கண்டு மகிழ்ந்திட வந்தோம். 60 என்னும் அற்புத மணிவிழா 20 போல எங்கள் ஐயா. புதுமண பெண் போல் எங்கள் அப்பத்தா. முத்துகள் போல் மூவரை பெற்றீர். முன்னேற்ற பாதையில் அவர்களை வளர்த்தீர். காசு பணத்துடன் உங்கள் கற்கண்டு வாழ்வில் நேசமிகு அருவினைப்பும் நெஞ்சார்ந்த பாசமும் கண்டிப்பு குணமும் தான் எங்கள் அப்பாக்களை இன்றெந்த நிலைமைக்கு உயர்த்தியது போலும். எங்கள் ஐயா வங்கியில் ஆற்றிய சேவை சரித்திரம் ஒருபுறம், வட்டிக்கடையையும் விட்டுவிடாமல் வாழ்ந்த மகுவும் ஒருபுறம், பங்குச்சந்தை சுனாமியில் கூட நிலைந்து நின்ற எங்கள் அப்பத்தா ஸ்டாக் புரோக்கர் அப்பப்பா. எத்தனை திறமைகள் எங்கள் ஐயாவிற்கு, எத்தனை பெருமைகள் எங்கள் அப்பத்தாவிற்கு. பொறுமைதான் தெரியும் எங்கள் அப்பத்தா, வெறுக்க தெரியாதவர். பழகத்தான் தெரியும் எங்கள் அப்பத்தா, விலக தெரியாதவர். அன்புதான் தெரியும் எங்கள் அப்பத்தாவிற்கு, பாட்டையா மேற்கு அரசு போல. ஆக்கதான் தெரியும் எங்கள் ஐயாவிற்கு, பாட்டையா திருநாவுக்கரசு போல. ஐயாவிற்கு அடித்தளமே எங்கள் அப்பத்தா பொறுமைதானே. எங்கள் அப்பத்தா கலைச்செல்வி. எழுதினால் தமிழ் மணக்கும், வெள்ளமாய் இனிக்கும். வாசகர் கடிதம் எழுதாத மலரில்லை. நகரத்தார் மலர், குமுதம், சிநேகிதி, தனவணிகன், அமல்விகடன், மங்கையர் உலகம், பொதிகை, சுற்றுலா வாங்க, ஆட்சி வந்தாச்சு, இன்னும் அத்தனையும் விடாமல் ரசிக்கும் ரசிகை அவர். தமிழுடன் மகிழ்வுடன் வாய்விட்டு சிரிக்க தெரிந்தவர். மலர்ந்த முக சிரிப்பே அப்பத்தா பிளஸ் பாயிண்ட். ரசனை குணம் என்ன எல்லாருக்கும் வாய்க்குமா? வாழ்க்கையை ரசிக்க தெரிய வேண்டும் என்பதை அப்பத்தாவிடமிருந்துதான் கற்றுக்கொள்ள வேண்டும். எங்கள் ஐயா ராமநாதன். கணினி முதல் கணிதம் வரை கற்காத கல்வி இல்லை, உலகில் சுற்றாத தேசம் இல்லை. மாற்றம்தான் உலகின் நியதி என்பதை எங்கள் ஐயாவிடமிருந்துதான் கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னால் முடியும் தம்பி என்பதை போல் வாழ்க்கையை சவாலாக சந்தித்த ஐயா அப்பத்தா 60 என்னும் 60 வருடம் அன்பான தம்பதியரே, நீதி 70 என்ற ஏற்றமிக தீமகத சாந்தி 80ம் 100ம் எழிலாக கண்டு வாழ்வின் சரித்திரமாய் வாழ்வாங்கு வாழ்கவென பாசமிகு உங்கள் பேர பிள்ளைகள் நாங்கள் வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம் உங்களை. சகோதரியை நினைத்து பார்க்கும் பொழுது 40 ஆண்டு காலம் அவர்கள் என்றால் அது சாதாரண விஷயம் அல்ல, அது ஒரு பெரிய பெரிய சாதனை. அதை நான் இங்கு கண்டிப்பாக கூறத்தான் வேண்டும். சோதனைகள் அதிகமான சாதனைகள் அதிகமாகும் என்பது வழங்கும் மொழி. அதற்கு ஏற்றாற்போல் என் சகோதரி இவ்வளவு காலமும் பொறுமையாகவும் சகிப்புத்தன்மையோடும் நிதானமாகவும் விட்டு கொடுத்தும் அவ்வளவற்றையும் பொறுத்து கொண்டு அவர்கள் வாழ்க்கை நடத்தியிருப்பது எனக்கு பெருமைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. உறவுகள் வேறறுத்து கொண்டு போகின்ற இந்த காலத்திலே எங்களோடு ஒட்டி உறவாட எங்கள் சகோதரி தான் எங்களுக்கு ஒரு அமைப்பு காலம்.
தந்தையோ விண்ணிலை, தாயோ வயோதிக பருவம் வர முடியாத ஒரு காலகட்டம். கூட பிறந்த ஒரே சகோதரன் வந்திருந்தால் சிறப்பாக நடந்த இந்த நிகழ்ச்சிக்கு அது சிகரம் வைத்தால் போல் அமைந்திருக்கும். தாய் வீட்டின் பிரதிநிதியாக வந்தவள் நான். ஐத்தானை பற்றி கூற வேண்டும் என்றால் எனக்கு தெரிந்த ஒரே வார்த்தை இப்பொழுது வருவது நினைவுக்கு வருவது முரட்டு காளை. மனிதர் முரட்டுங்கள் கூட நீங்க காளையை அடக்கிடலாம், இந்த காளையை அடக்கவே முடியாது. படைத்தவனாலே கூட முடியாத ஒரு விஷயம். அதனால ஐத்தான் தன்னையை வந்து அடக்கிறது காட்டிலும் அடங்கி போவதுதான் விஷயம். எனக்கு ஐத்தானை பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பழக்கம், தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, ஆடி கறக்கிற மாட்டை ஆடி கறக்கணும், பாடி கறக்கிற மாட்டை பாடி கறக்கணும். அது மாதிரி ஐத்தான் வழியிலே சென்று அவர்களுக்கு இணங்கினால் காரியமா அழகாக சுமூகமாக நிறைவேறும். எதிர்த்து நின்னால் அங்க வந்து நீங்க வெற்றி அடைய முடியாது. அதனால விட்டு கொடுத்து போவதுதான் வாழ்க்கை. எதற்காக கூறுகிறேன் என்றால், இந்த காலகட்டத்தில் நிறைய பெற்றோர்களுக்கு வந்து குழந்தைகளை திருமணம் செய்து முடித்த பிறகு நமது பொறுப்பு முடிந்து போயிற்று என்று அவர்களால் இருக்க முடியாத ஒரு காலகட்டம் உருவாகி வருகின்றது. ஒருவருக்கு ஒருத்தி என்ற மரபிலிருந்து மாறாமல் கருப்பு நெறியிலிருந்து நீங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் இந்திய பரம்பரை. எத்தனையோ பருவ மங்கையர்கள் வந்திருப்பீர்கள், இளம் காணியர்கள் வந்திருப்பீர்கள். ஒருவருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவதுதான் வாழ்க்கை. விடாப்பிடியாக நின்று காரியம் சாதிப்பதை காட்டிலும் சிறு வேளைகளில் விட்டு கொடுத்து ஒதுங்கி நின்று பார்ப்பதிலும் ஒரு அழகு உண்டு. கணவன் மனைவிக்கு விட்டு கொடுப்பதிலும் மனைவி கணவனுக்கு விட்டு கொடுப்பதும் இது இல்லற இலக்கியம். மனைவி கணவனை கடிந்து கொள்வதும் அவர்களின் தவறை திருத்துவதும் மனைவியின் உரிமை. சாதாரண வண்டி நீங்க எடுத்துக்கொண்டால் கூட அந்த 4 சக்கரமும் ஒன்றாக இருந்தால் தான் அந்த வில் வண்டி ஓடும். ஒன்று பெரிது ஒன்று சிறிது என்றால் எந்த வண்டி ஓடும்? அந்த சாதாரண வில்லு வண்டிக்கு அப்படி ஒரு தன்மை என்றால் வாழ்க்கை பயணம் எவ்வளவு கடினமானது என்று யோசிச்சு பாருங்கள். அது மட்டுமல்ல, எங்க அக்கா வீட்டுல 3 பசங்க. 3 பையன்களை பத்தி பேசணும்னா நீங்க வந்து நவரத்தினங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுல வந்து வைரம் மிகவும் பொலிவானது, மதிக்கத்தக்கது. அதை விட கூட்டிலும் மதிப்பு பெற்றது வைடூரியம். அதை காட்டிலும் விலை மதிக்க முடியாத மாணிக்கம். அதுதான் என் அக்காவின் 3 மைந்தர்களும். தாயிடம் காட்டும் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா என்ற பாடல். அதுபோல சிறந்த 3 மைந்தர்கள், தாய் தந்தையருக்கு கட்டுப்பட்டவர்கள். தாய் தந்தையர்களிடமிருந்து இருவரிடம் இருந்து எந்தெந்த நல்ல இயல்புகளை பெற முடியுமோ அவ்வளவு நல்ல குணங்களையும் பெற்ற மைந்தர்கள். அந்த 3 மருமகளும் இந்த மாதிரி கனவுகளை அடைவதற்கு பல காலம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். தாயிடம் தந்தையிடம் இருந்து கட்டுப்பாடு, கண்ணியம், கடமை உணர்வு, ஆயிர உழைப்பு என்ற அதை பின்பற்றி தாயிடம் இருந்து கனிவு, நல்ல இணங்கிய மனம், நல்ல இறங்கிய குணம், அந்த நல்ல பண்புகளுக்கும் அவர்கள் உள்ளானவர்கள். இத்தனைக்கும் எனக்கும் என் சகோதரிக்கும் 13 வயது வித்தியாசம். எனக்கும் என் சகோதரனுக்கும் 11 வயது வித்தியாசம். நான் அவர்கள் இருவருக்கும் செல்ல தங்கையாகவே வளர்ந்த காலம் நான். எனக்கு இன்னும் சிங்கப்பூர்ல ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் ஒரு சின்ன பொண்ணு, 4 வயசு பொண்ணு இருக்கும். எங்க அக்கா ஒரு நாள் என்னை கூட்டிட்டு போய், எங்க 40 நாளா பிசுன்னு இருப்பேன், இப்படி இருக்க மாட்டேன். அப்போ வந்து என்னை கூட்டிட்டு போய் சேவை அலங்காரம் பண்றோம்னு சொல்லிட்டு முடியெல்லாம் சுருட்டி கொண்டாந்து வீட்டுல வச்சிருந்தாங்க. ஜப்பான் பொம்மை மாதிரி இருந்தேன். தந்தை அலுவலகத்துல இருந்து வந்த பிறகு என்ன கதை இப்படி தங்கையின் சேவை அலங்காரத்தை மாற்றிவிட்டாயே என்று கேட்டபோது என் சகோதரி தோட்டத்தில் இருந்த அழுகை எனக்கு இன்னும் நிறைவேற்றது. என் சகோதரன் வந்து எங்க வீட்டுல இருந்து நாங்க ஹாக்கி விளையாடுவதற்காக என் சகோதரன் ராமகிருஷ்ணா மிஷனுக்கு நடந்து செல்வார்கள். நாய்க்குட்டி போலையே பின்னாலேயே தொடர்ந்து செல்வேன். காலங்கள் மாறின, எங்கள் பயணமும் பாதைகள் மாறின, எங்கள் பயணமும் மாறியது. இங்க வந்து பார்க்கும் பொழுது எப்பவும் சொல்லுவாங்க, வீட்டு நினைவு என்பது பிரிந்த காதலை போல் ஒரு சோகமான உணர்வுதான். அங்க வந்து கணவன், மகன், மகள் எப்படி எல்லாம் இருக்கின்றார்களோ என்று எனக்கு வந்ததிலிருந்து ஒரே நினைப்பு. அதுவும் சரியா சாப்பிட போற நேரத்துல அங்க நினைப்பு எனக்கு வரும். என்ன விட வச்சு என்ன சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு.
பட் நேற்று இங்க வந்த பிறகு உங்க எல்லாருடைய குதூகலம், பரவசம், கலகலப்பு, புன்சிரிப்பு இதெல்லாம் பார்த்த பிறகு எனக்கு வீட்டு நினைப்பை நேற்றுல இருந்து மறந்துச்சு. இன்னைக்கு தண்ணி உருவெத்தும் போதுதான் நினைத்தேன், ஆகா என் கணவரும் உடல் இருந்தால் அழகாக இருந்திருக்குமே என்று. அப்ப நினைச்சு கொண்டேன், நடப்பதெல்லாம் நன்மைக்கு. சிவனும் சக்தியும் ஒன்றுதான், சக்தியும் சிவனும் ஒன்றுதான். இந்த வேளையிலே காண்கள் என்ற ஊரில் நடந்த சின்ன நிகழ்ச்சியை நினைவு கூறுகிறேன். அங்க இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்த பிச்சை டீச்சர் அவர்கள் அக்கா மகள் தான் காண்கள் என்ற தோழில் தலைமை டீச்சராக வேலை பார்க்கிறார்கள், பணிபுரிகிறார்கள். அவங்க அப்பொழுது திருக்கல்யாணம் நடைபெறும். அப்பொழுது கணவன் மனைவி இருவரும் வந்து மாலைகளையோ அல்லது பூக்களையோ இறைவனுக்கு அழைப்பது வழக்கம். அப்போது நேரம் சரியாக எல்லா துறைகளிலும் முன்னேற வேண்டும் என்றுதான் குயிலும் சிறப்பும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்வாக வாழ வாழ்த்தி அந்த இறைவன் எனக்கு இங்கு பேச வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என் பணியான நன்றி அன்றை தெரிவித்துக் கொண்டு அந்நிய தேசத்திலிருந்து பார்த்து வந்து உங்களிடம் விடைபெறுவது நடராஜன் நாச்சல். சேவியரின் கலைக்கல்லூரி முதல்வராக முன்னாள் முதல்வர் ஐயா ஸ்ரீனிவாசன் அவர்கள் பேசுவார். மணிவிழாக்கு மகிழ்ச்சி அடைகின்றேன். நெற்குப்பைக்கு வருவதிலே எனக்கு எப்பவும் ஒரு ஆர்வம் உண்டு. அந்த தாயார் பிறந்த ஊர், என்னுடைய மனைவிக்கு தாயார் பிறந்த ஊர். இடத்திலே பெரும் மதிப்பை பெற்றவர்கள். இந்த மணிவிழா அம்பேத்கர் திருமங்கலம் மானாமதுரை கல்லூரியில் சுமார் 25 ஆண்டுகள் முதல்வராக இருந்து 12,000 மாணவர்களுக்கு எதையுமே எதிர்பாராமல் இடம் கொடுத்து சீட் கொடுத்து அவர்களை எல்லாம் உயர்த்தியிருக்கின்றேன். எனக்கு ஒரு வாய்ப்பு, நான் சொன்னது உலகத்திலே எந்த இடமே போகலாம். நீங்க கேட்கலாம், காசு இல்லாம எப்படியா போவேன். எனக்கு எந்த உலகத்திலே எந்த முறையிலேயும் 2 மாணவர்கள் இருப்பார்கள். அவர்கள் என்னிடத்தில் இடம் வாங்கியவர்களாக இருப்பார். ஒரு சின்ன செய்தியை சொன்னால் நீங்கள் என்னுடைய பணியை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வீர்கள். நான் கொடைக்கானல் வண்டி வந்துவிட்டது. அதில் உங்களுக்கு இடம் தருவதற்கு மதுரையிலே 1 மணி நேரத்தில் வந்துடும். உங்களுக்கு இடம் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி, எத்தனை பேர் என்று சொன்னால் 6 பேர் என்று சொன்னேன். உங்கள் பெயர் என்ன என்று தான் கேட்டார். நான் என் ஸ்ரீனிவாசன் என்று சொன்னேன். உடனே எழுந்து விட்டார். என்னுடைய அதிகாரியாக இருக்கிறாரே இவர் எழுந்துட்டு கும்பிட்டார். எழுந்து விட்டு அதோடு நிற்க கும்பிட்டார். என்ன என்று கேட்டேன். உங்களிடத்திலே மதுரையிலே மேலமடையிலிருந்து 4 ஆண்டுகள் தேவகோட்டையிலே நான் உங்கள் தேவகோட்டை கல்லூரியிலே இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படித்தேன். நீங்க தான் எனக்கு இடம் கொடுத்தீர்கள் என்று அவர் சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார், நீங்கள் அண்ணா நகருக்கு செல்லுங்கள், 1 மணி நேரம் கழித்து வாருங்கள். பஸ் புறப்படுவதற்கு 5 நிமிடம் முன்னால் வந்தால் போதும். உங்களுக்கு ஆளை வச்சு 6 பேர் இடம் போட்டு விடுகிறேன் என்று சொன்னார். அந்த அடித்தடியிலேயே அவர் 6 பேருக்கும் ஒரு பியூனை வச்சு இடம் போட்டு விட்டார். அதில் இருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், செம்மையாக பணிபுரிவோருக்கு காசு வாங்க மாட்டேன். அதான் முக்கியம். யார்த்தையும் ஒரு காசு வாங்க. 200 ஆசிரியர் அலுவலர்களை நான் நியமித்திருக்கின்றேன். ஏராளமாக புத்தகங்கள் எழுதுகிறேன். டாக்டர் சீனிவாசன் என்று சொன்னால், இன்னைக்கு மாணவர்களிடத்திலே நான் தேவகோட்டை கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா இடத்திலையும் என்னுடைய புத்தகங்கள் இருக்கும். பொருளாதார பேராசிரியர் நான். 42 ஆண்டுகள் கல்லூரியிலேயே வாழ்ந்தவன் என்பதனாலே முத்துப்பழையப்பன் பேங்க்ல போனார். நான் திசை மாறி ஆசிரியர் பணியிலே சென்றேன். இந்திய மணமக்களை பற்றி சொல்ல வேண்டும். கலைச்செல்வி மிகவும் பொறுமைசார். நான் பேராசிரியர் வகுப்பு நடத்துறேன். ஆனா இங்க நாட்டு வகுப்பே நடத்தி
1 மணி நேரம் எல்லோரையும் அவர் ஈர்த்து விட்டார். இந்த கலெக்டர் மிகவும் பொறுமைசாலி. அவரிடத்தில் உள்ள பண்பு ஆயாவுக்கு நிகழ்ச்சிகளிலே தவறாமல் வந்து கலந்து கொண்டார். மணமேடையிலே அந்த மணமக்களுக்கு அவர் சிறப்பாக அங்கே பணியாற்றி இருக்கின்றார். அந்த மணமக்கள் எல்லாம் அவர் வந்து வாழ்க்கைய மணமக்கள் எல்லாம் சிறப்பாக வாழ்கிறார்கள் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. தவறாமல் வருவார். ராமநாதன் மிகவும் கண்டிப்பானவர், ஆனால் நல்லவர். கண்டிப்பு ஒரு பக்கத்திலே இருந்தாலும் மிகவும் நல்லவர். அவர் தவறாமல் எங்களுடைய இல்லத்திற்கு வந்து செல்வார்கள். எத்தனை வேலை இருந்தாலும் இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல மிகப்பெரிய பதவியில் இருந்தார். அந்த பதவியில இருந்த பொழுதெல்லாம் பிள்ளைகளை பற்றி எண்ணி வாழ்ந்தார். பிள்ளைகளை நான் கவனிக்காத ஆளுங்க நான் ஒரு ஆளுங்க, 4 பொண்ணு. பிள்ளைகளை பற்றியே கவனிக்கிறதில்லை. ப்ராஸ்பெக்ட் ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து வாங்கினாலும் ராத்திரி 9 மணிக்கு அப்பா எப்போ வருவாங்க கையெழுத்து வாங்க அப்படின்னு நிற்பார்கள். ஆனால் பிள்ளைகளை அதிகமாக கவனித்து செடி கொடி போல் வளர்த்து பெரியவர்களாக வளர்த்து மனிதர்களாக வளர்த்த பெருமை ராமநாத